ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு தான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, நேற்று பார்த்தீங்கன்னா சங்கடகரா சதுர்த்தி, விநாயக பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். அதனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகரை எடுத்து வச்சு அவங்களுக்கு அழகாக அபிஷேகமெல்லாம் செஞ்சு நெய்வேத்தியம் படைத்து நேற்று சூப்பராக ரொம்ப ரொம்ப தெய்வீகமாக ஒரு பூஜை பண்ணினேன். இன்னொன்று ஒரு குட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி நம்மளுடைய சேனல் 50,000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிடுச்சு. இது எதுக்காக நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, நான் பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சதே இந்த சண்டேக்குள்ளே நான் 50,000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சி தான் அந்த பூஜைகள்லாம் செஞ்சுட்டு வந்தேன். ஆனால் அந்த சண்டே நான் குறிப்பிட்டு வச்சுக்கிட்டேன். ஏன் அப்படின்னா, இந்த ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம வந்துடணும், உண்மையாலுமே இந்த பிரபஞ்சத்துக்கு சக்தி இருக்குதான்னு நம்ம ஒரு சின்ன செக் பண்ணி பார்க்கலாம். சின்னதாக உண்மையாலுமே அதுக்கு ஒரு பலன் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போன்ட்டு சண்டே சொல்லியிருந்தேன். நேற்று முந்தா நாள் கூட அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். நான் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன், அது சண்டேக்குள்ளே நடக்கணும் அப்படின்னு நான் வேண்டியிருக்கேன் அப்படின்னு. நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டீங்க. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பிரபஞ்சத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குதுங்க. அந்த பிரம்ம முகூர்த்த பூஜைக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சக்தி இருக்குது. நேற்று தான் நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான் இந்த சண்டேக்குள்ளே ஒரு விஷயம் எனக்கு நடக்க போகுது, அதை நோக்கி தான் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை நான் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா, நேற்றே எனக்கு 50,000 சப்ஸ்கிரைபர் மதியமே ரீச் ஆகிட்டாங்க. நான் சண்டே வரைக்கும் நினச்சிட்டு இருந்தேன், கண்டிப்பாக சண்டே ஆயிடும், எப்படின்னு ஒரு 3 நாள் இருக்குது, அதுக்குள்ளே ஆயிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உண்மையாலுமே கடவுளுடைய அனுகிரகம் ரொம்பவே இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் செய்த இப்போ ஒரு 6 நாள் தான் நான் பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சிட்ருக்கேன். என்னுடைய வேண்டுதல் பார்த்திங்கன்னா இந்த 6 நாளுக்குள்ளே எனக்கு நடந்து முடிஞ்சிருச்சு. அதுவும் நேற்று தான் சொன்னேன். நான் நேற்று காலையில் வீடியோ கொடுக்குறேன், மதியமே ஆயிடுச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 100-150 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுற அளவுக்கு இருந்தது. அதனால தான் நான் ஒரு வாரம் ஆகிடும், இந்த சண்டே வரைக்கும் ஆகிடும், ஒரு 3 நாள் ஆயிரும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கடவுளுடைய அனுகிரகத்தாலையும் இந்த பிரபஞ்சத்துடைய அருள்னாலையும் எனக்கு உடனே 50,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டாங்க. இன்னொன்று, இதுக்கு முழுக்க முழுக்க நீங்களும் தான், எனக்கு கடவுள் மாதிரியே நீங்களும் தான். நான் கடவுளுக்கு பூஜைகள் பண்ணுறேன், உங்களுக்கு நான் நன்றிகள் சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய வீடியோஸ் பார்க்குற அத்தனை பேருக்கும் நன்றி, என்னுடைய சப்ஸ்கிரைபர் அத்தனை பேருக்கும் நன்றி. உங்களுடைய சப்போர்ட் எனக்கு எப்போதுமே இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் அதை செய்வீங்க. இன்னும் நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லோரும் நம்மளுடைய வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நான் பார்த்தீங்கன்னா 1 lakh சப்ஸ்கிரைபர் வரணும்னு சொல்லி அடுத்த நான் என்னோடய வேண்டுதல் வச்சுருக்கேன். அது கண்டிப்பாக நடக்கும். அது கூடிய சீக்கிரமே நடந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு மறுபடியும் நான் என்னோடய நன்றியை நான் சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. எல்லாருக்கும் மீண்டும் சொல்லிக்கிறேன், ரொம்ப ரொம்ப நன்றி. நேற்று ஈவினிங் 6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா, சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் என்னோடய பூஜைகளை தொடங்க ஆரம்பித்தேன். நம்மளுடைய அழகான அந்த விநாயகர் பெருமானுக்கு முன்னாடி தீபமெல்லாம் ஏற்றி வச்சுட்டு, சின்ன விநாயகர் இருக்கார் இல்லையா, அவருக்கு நான் அபிஷேகம் செஞ்சேன். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் பால் அபிஷேகம் செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சு தீபாராதனை காட்டிக்கிறேன். ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, அந்த பெரிய விநாயகருக்கு நீங்கள் அபிஷேகமெல்லாம் செய்ய மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கு நான் அபிஷேகம் செய்ய முடியாதுங்க. ஏன் அப்படின்னா, அது நல்ல ஒரு ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய ஒரு விநாயகர். அதில் நம்ம மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் நம்ம ஊற்றினோம் அப்படின்னாவே அது என்ன ஆகும்னா, அதோட அழகே போயிடும். அதனால தான் நான் சின்ன விநாயகர் வச்சுருக்கேன். அவங்களுக்கு எப்போதும் பன்னீரில் நீட்டாக தொடச்சி விட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சோம்னா போதும். ஆனால் அந்த சின்ன விநாயகருக்கு நம்ம அபிஷேகம் செஞ்சாலே முழு பலனுமே நம்மளுக்கு கிடைக்கும் தானே. அதனால தான் நான் எப்போதுமே இந்த குட்டி விநாயகர் வச்சுருப்பேன். வச்சுட்டு இவங்களுக்கு அழகாக அபிஷேகமெல்லாம் செய்வேன். இப்போ பாலாபிஷேகம் செஞ்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அவங்களுக்கு பூ வச்சு விட்டு தீப ஆரத்தி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணியில் அபிஷேகம் செஞ்சு விட்டுக்கிறேன். நேற்று நான் 50,000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டுன்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் அதை அப்படியே போஸ்ட்டை உங்களுக்கு கொடுத்துருந்தேன். நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. உண்மையாலுமே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க, அது வார்த்தையால் சொல்லவே முடியாது. அது ஒவ்வொரு யூடியூபர்ஸுக்கு தான் தெரியும், ஒரு சப்ஸ்கிரைபரை நம்ம சேனலுக்கு கொண்டு வர்றது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது.
வீடியோஸ் வந்து கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான வீடியோஸ் இருக்குது. அதை வார்த்தையில் சொல்லவே முடியாது, அதை நம்ம வந்து கணிக்கவும் முடியாது. அந்தளவுக்கு வீடியோஸ் இருக்கையில் நம்மளுடைய வீடியோ ஒரு மக்களுக்கு பிடிக்க வைக்கிறதுக்கு பயங்கர கஷ்டப்படணுங்க. அது அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அவங்களுக்கு அது ஒரு மன திருப்தியை கொடுக்கணும், மன அமைதியை கொடுக்கணும், அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கணும், அவங்களுக்கு அது வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும். இத்தனை இருக்குது ஒரு வீடியோ கொடுக்குறோம் அப்படின்னா. ஆனால் அத்தனை வீடியோஸ்லேயும் என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சி என்னை இவ்வளவு சீக்கிரம் வந்து 50,000 சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்ததுக்கு எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றிங்க. நான் சேனல் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகுது. 1 வருஷம் வந்து வீடியோவே கொடுக்கல. 1 வருஷம் வீடு கட்டுறதுனால அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன், என்னால் வீடியோ கொடுக்க முடியல. அடுத்து பார்த்திங்கன்னா கொரோனா வந்துருச்சு. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் வரைக்கும் பேசவே முடியல. அதாவது அந்த கொரோனா வந்து வீடு கட்டிகிட்டு இருந்த டயத்தில் இங்கே வேலைக்கு வந்தவங்க மூலமாக எனக்கு அப்படியே பரவிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுவே வந்து ரொம்ப கஷ்டமாகி உடம்பை தேற்றி கொண்டு வர்றதுக்குள்ளேயுமே பெரும்பாடாயிருச்சு. மூச்சே விட முடியாமலாம் ரொம்ப 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 கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் பேச்சே வரலைங்க. அப்படியே வந்து பேசணும் அப்படின்னாவே வந்து எனக்கு அப்படியே தொண்டையில் அடைச்சிக்கும், சுத்தமாக பேச்சே வராது. அந்த டயத்தில் கூட நம்ம சேனலை விட்டுறக்கூடாது, ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம், கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே கஷ்டப்பட்டுட்டோம் அப்படிங்கிறக்கு வேண்டி அப்பப்போ பார்த்திங்கன்னா கிச்சனுடைய அந்த கவுண்டர் டாப்பு மேலே வந்து கோலம் போடுவேன். சும்மா சிம்பிளான கோலங்களை போட்டு அப்பப்போ வந்து அதை போஸ்ட் பண்ணிகிட்ருப்பேன். ஏன்னா என்னால் பேச முடியாது, மியூசிக் போட்டு மட்டும் வீடியோ கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னா அது வந்து யாருக்குமே பிடிக்காது. இப்போவுமே ஒரு சில நாள் என்னால் என்னைக்காவது வெளியில் எங்கேயாவது போகிறோம் வர்றோம் பேச முடியல, சரி இதுக்கு பேச வேண்டாம், இதுக்கு ஒன்றும் பேசுகிற மாதிரி ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒரு வீடியோ கொடுத்தா கூட அக்கா உங்கள் வாய்ஸ் இல்லாமல் வீடியோ பார்க்கவே பிடிக்கலக்கா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி ஆனால் இப்போ ரீச் ஆனதுக்கப்புறம், அப்போல்லாம் என் சேனல் ரீச் ஆகவே கிடையாது, அப்படியே தான் வந்து அப்படியே மெதுவாக போயிட்டே இருந்தது. ஏன்னா எந்த கண்டென்ட் கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல, எப்படி வந்து மக்களை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல. அப்படியே போயிட்டே இருந்தது. ஃபஸ்ட்டு சமையல் கொடுத்தேன், அப்புறம் பார்த்திங்கன்னா கோலம் போட்டு கொடுத்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு நாள் மட்டும், ஆனால் எப்போதுமே நான் வீட்டில் பூஜைகள் பண்ணுவேன். ஆனால் என்னென்னா இதெல்லாம் அந்த கண்டென்ட்டுக்கு வேண்டி மாற்றி கொடுக்கக்கூடாது. இப்போ சமையல் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த யூடியூப் டிப்ஸ் எல்லாம் சொல்கிறவங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு கண்டென்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா அதை மட்டும்தான் நம்ம கொடுக்கணும், பல இதையும் சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா சேனல் ரீச் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி எதை கொண்டு போய் நம்ம சேர்க்குறது அப்படின்னு தெரியல. அந்த கொரோனா டயத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அத்தனை பேருமே சேனல் ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது சீரியல் நடிகர்லேருந்து வீட்டில் உள்ளவங்க எல்லாம் வெளியில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட அப்போ மட்டும் கோடிக்கணக்கில் வந்து யூடியூப் சேனல் ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் அந்த சமையல் சேனல் மட்டும் அவ்வளோ ஓப்பன் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போது அந்த சமையலை நம்ம கொடுத்தாலுமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும். இன்னொன்று சமையல் செஞ்சு அவ்வளவு வந்து நம்ம செஞ்சு அதை சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டில் ஆள் இருக்கணும். இப்படி பல விஷயங்களை யோசித்து இதை எப்படி நம்ம கொண்டு ரீச் பண்ண வைக்கிறது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரே ஒரு நாள் பார்த்திங்க அப்படின்னா யதார்த்தமாக விநாயகருக்கு அபிஷேகம் செஞ்சு ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். அதுதான் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 லட்சம் வியூஸ் போச்சு. அது போனவுடனே என் சேனல் அப்படியே வந்து ஹையாக போயிட்டே இருந்தது. அப்போ கூட பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பிடிச்ச விநாயக பெருமான் தான் என்னை வந்து ரீச் பண்ண வச்சார். ஏன்னா அவருக்கு நான் வந்து அபிஷேகம் செஞ்சு எடுத்து போட்ட வீடியோ தான் பார்த்திங்கன்னா அந்த 2.5 லட்சம் பேர் பார்த்துருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4000 சப்ஸ்கிரைபர் மேலே பயங்கர ரீச் ஆயிடுச்சு. அப்படியே டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா மானிட்டேஷனுக்குமே வந்து அப்ளை ஆகிடுச்சு. அப்போ அவ்வளோ ஒரு ஹாப்பி. அப்போ நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, ஓகே இந்த பூஜை வீடியோஸ் வந்து எல்லோரும் பார்க்குறாங்க அப்படின்ட்டு மறுபடியும் நான் வந்து இது மாதிரியே வந்து போட ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். எனக்கும் இந்த பூஜைகள்லாம் செய்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் எப்போதுமே நான் செய்கிறது தான். வீட்டில் வந்து காலையில் அதிகாலையிலே வந்து பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றிடுவேன். எப்போதுமே இந்த வேலைகள் செய்கிறதா. அதுக்கப்புறம் அந்த பூஜை வீடியோஸ் கொடுக்க அக்கா விலாக் மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்புறம் அதிலேருந்து விலாக் மாதிரியும் கொடுக்குறேன். அப்புறம் நிறைய டிப்ஸ் கேட்டாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மக்களை வந்து ரீச் ஆகவே ஒவ்வொருத்தருடைய இதையும் நம்மளுக்கு கேட்டுகிட்டே இருந்தாங்க, அவங்களுடைய விருப்பத்தையும் நம்மக்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க.
அப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் ஆகி இப்போது 50,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்குறாங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் கொண்டு வர்றதுக்கு என்ன சொல்கிறது, அவ்வளோ கஷ்டப்படணுங்க, ரொம்ப கஷ்டப்படணும். நான் ஃபஸ்ட்டே சொன்னது மாதிரி அது யூடியூபர்ஸுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிங்கன்னா தான் அதோட கஷ்டம் எப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா வந்து வீடியோஸ் போட்டோம் அப்படின்னா டக்குனு வியூஸ் போகாது. இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 50,000 சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1000 1500 தான் ரீச் ஆகுது. ஏதாவது ஒன்று பார்த்திங்கன்னா 3000 4000 அந்த மாதிரி போயிட்டுருக்குது. இப்போது அது ஏன் ரீச் ஆகலை அப்படின்னு நான் வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்து அதுக்குள்ளே நான் வந்து ஐயோ என்ன வியூஸ் போக மாட்டேங்குது அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா எனக்கு அடுத்த வீடியோஸ் கொடுக்குறதுக்கு எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து மனசு வராது. ஆனால் நான் வந்து வியூஸ் போகிறத நான் என்றைக்குமே வந்து அதை ஒரு தாட்டாக நான் வைக்கவே மாட்டேன். கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் வந்து ரீச் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு என்னோடய பயணத்தை நான் தொடங்கிட்டே இருக்கேன். என்னோடய இலக்கை நோக்கி நான் ஓடிட்டே இருக்கேன். என்னோடய இலக்குக்கு நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க. எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னுமே வந்து அதிக அளவு நான் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 வீடியோஸுக்கு மேலே நான் வந்து கொடுத்துருக்கேன். ஆனால் வந்து ஒரு 150 வீடியோ இருந்திருந்தால் கூட 1 lakh சப்ஸ்கிரைபருக்கு மேலே போயிடுறாங்க. ஆனால் என் சேனல் மட்டும் ஏன் ரீச் ஆகலை அப்படின்னா நான் வந்து முகம் காட்டாமல் வெறும் கை மட்டும்தான் என்னோடய வீடியோஸில் தெரியும். நான் கொடுக்குற கண்டென்ட்டு அவங்களுக்கு பிடிக்கணும். ஆனால் இப்போ தான் நம்மளுடைய சேனல் வந்து ரீச் ஆகிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த கண்டென்ட்டு நான் சொல்கிற விஷயம் என்னோடய பேச்சு இதெல்லாம் பிடிச்சிருக்கிறதுனால தான் வந்து என்னை வந்து இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நான் அப்படியே ரீச் ஆகிட்டே இருக்கேன். இன்னும் நான் வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர் போகணும். நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன், பாருங்கள். உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. இதை ஏன் அடிக்கடி நான் வீடியோக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னா கடவுளுடைய அனுகிரகம் எனக்கு இருக்கிறது போல் உங்களுடைய சப்போர்ட்டும் எனக்கு இருக்கணும், அது கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த 50,000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனது அவ்வளோ ஒரு ஹாப்பிங்க, அது வார்த்தையால் சொல்ல முடியாது. இனி அடுத்து நான் 1 lakh சப்ஸ்கிரைபர் போகணும் அப்படின்னு சொல்லி அதை நோக்கி நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். பார்க்கலாம், கண்டிப்பாக வந்து சீக்கிரம் வந்து சக்ஸஸ் ஆவேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். நடக்கும். எப்போதுமே என்னை வந்து இந்த விநாயகர் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் கைவிட்டதே கிடையாதுங்க. அதனால தான் எனக்கு இந்த விநாயகர் பெருமானை ரொம்ப பிடிக்கும். விநாயகர்னாவே நான் ஒரு பைத்தியங்க. எங்கே பார்த்தாலும் விநாயகர் இருப்பார். இப்போ அந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன விநாயகர் வச்சுருப்பேன். இன்னொரு பார்த்திங்கன்னா இன்னுமே ரொம்ப ஒரு அழகான விநாயகர் வச்சுருப்பேன். அது வந்து அந்த சிலை வந்து பளிங்கிலானது. இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்பிள் ஆன ஒரு விநாயகர் பெருமான். இப்படி எனக்கு விநாயகர் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த மேரேஜ் முடிஞ்ச டயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மண்ணால் விநாயகர், அது வந்து ஒரு உண்டியல் விநாயகர், உண்டியல் போடுறதுக்காக வாங்கினது. ஆனால் நான் அதில் அந்த போட்டு வச்ச காசுகள் வந்து பழைய காலத்து காசுகள்லாம் அந்த உண்டியலுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். அந்த விநாயகருக்குள்ளே பழைய காலத்து காசுகள்லாம் வந்து நிறைய இருக்கும். அப்படி அவங்களுக்கு வந்து அபிஷேகம் செஞ்சிட்டே இருந்தேன் அந்த மேரேஜ் முடிச்ச டயத்தில். அப்படி நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு விநாயகர்னால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அது அப்படியே தொடர்ந்து வந்துட்டுருக்குது, இது வரைக்கும் வருது. எத்தனை விநாயகரை பார்த்தாலும் எனக்கு அவங்க மேலே ஒரு ஆசை வரும், அவங்கள நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போயிடணும் அப்படின்னுங்கிற ஒரு நினப்பு வந்துடும் உடனே. அதனால தான் நான் எங்கே போனாலும் விநாயகர் வாங்குவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கடவுள் தெய்வம் அப்படின்னா விநாயகர் தான். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த ராமேஸ்வரம் முதன்னு கார் வாங்கிட்டு ராமேஸ்வரம் போயிருந்தப்போ அங்கே தென்னங்காயிலே செஞ்ச விநாயகர், அதாவது தென்னங்காய் பெரிய காய் இருக்குல்ல, அதுலேயே வந்து அழகாக விநாயகர் செஞ்சு பூணூல்லாம் போட்டு அழகாக இருப்பார் அந்த விநாயகர். அவங்கள வாங்கியாந்து வச்சுருந்தேன் கொஞ்ச நாள், இன்னுமே நம்ம வீட்டில் இருக்கிறாங்க. இப்படி சின்னதாக அழகழகாக வந்து விநாயகர் வாங்கி நம்மளுடைய வீட்டில் நான் வச்சுருக்கேன். கண்டிப்பாக விநாயகர் பெருமான் எனக்கு துணை நிற்பார், கடைசி வரைக்கும் துணை நிற்பார். என் வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே எனக்கு வந்து நடத்தி கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பூஜையை நான் முடிச்சுக்கிறேன். இப்போ விநாயகர் பெருமானுக்கு பால் அபிஷேகம், சந்தன அபிஷேகம் அண்ட் குங்குமம் அபிஷேகம் 3 அபிஷேகம் செஞ்சு நெய்வேத்தியம் சுண்டல் வேக வச்சுருக்கேன். சூப்பராக வந்து நேற்று சங்கடகரா சதுர்த்தியில் வந்து என்னோடய பூஜையை வந்து மனதார செஞ்சு முடிச்சுட்டேன். ரொம்ப மன நிறைவாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. 50,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க அப்படிங்கிற சந்தோஷத்தோடு என்னுடைய பூஜையை செஞ்சு முடிச்சுட்டேன். விநாயகர் பெருமானுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.